இங்க ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமானதா போயிட்டு இருக்கு. இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோயினை கூட்டிட்டு வேலை விஷயமா கொச்சினுக்கு போக அங்க ஒருத்தனை ஹீரோ எதர்ச்சியா மீட் பண்றான். ஒரு நாள் ஹீரோவோட மொபைல்ல ஹீரோயினோட போட்டோ இருக்கத பார்த்து ஷாக் ஆனவன் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கதா இவனால தாங்கிக்கவே முடியல. ஏன்னா இவன் தான் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட். இவன் சரியான குடிகாரன். குடிச்சு குழந்தை பெற்றுக்கிற தகுதியை இழந்திருப்பான். இந்த விஷயம்லாம் மறைச்சுதான் ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்கு அப்புறமா ஹீரோயினை சந்தேகப்படுறது, அவளை அடிச்சு கொடுமைப்படுத்துறதுன்னு சைக்கோத்தனமா நடந்துக்க, அதனால ஹீரோயின் அவனை பிரிஞ்சிருப்பா. அதனாலதான் ஹீரோயினுக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சிருக்கிறத இவனால ஏத்துக்கவே முடியல. அதனால ஹீரோ கிட்ட வேற ஒரு பேர்ல இன்ட்ரோ ஆகி ஹீரோவை அவனோட வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறான். இருந்தாலும் 2 பேருக்குள்ளயும் அந்த அளவுக்கு செட் ஆகல. அதனால ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த சமயத்துல ஹீரோயினை தனியா ஊருக்கு அனுப்பி வைக்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தவன் அவங்க வீட்டையும் கண்டுபிடிச்சிடறான். இப்போ சைக்கோத்தனம் முத்தி போனவன் மார்ச்சரியில இருந்து ஒரு பாடியை வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறான். அங்க அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு அவ போட்டிருந்த நகை தாலியெல்லாம் கழட்டி அந்த பாடிக்கு போட்டு விட்டுட்டு கிச்சன்ல கேஸை லீக் பண்ண வச்சு வெடிக்க வச்சிடறான். இப்போ ஹீரோயின் தான் இறந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு அவளை கடத்திட்டு அவனோட வீட்டுக்கு போய் ஒரு சவுண்ட் ப்ரூஃப் ரூம்குள்ள அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் உண்மையிலேயே ஹீரோயின் இறந்துட்டதா நினைச்சு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த சைக்கோ ஹீரோயின் இல்லாம எப்படி கஷ்டப்படுறான்னு பாக்குறதுக்காக அவனோட ஊருக்கு போய் ஹீரோவை மீட் பண்ண அப்ப அவனை ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் பாத்துற மாதிரி அப்பதான் ஹீரோக்கே அவன் ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்னு தெரிய வருது. இந்த சமயத்துல ஹீரோயின் இறந்ததால இன்சூரன்ஸ் கிளைம் ஆயிருக்கும். அதுல எக்ஸ் ஹஸ்பண்டோட நேம் இருந்ததால டைவர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வேணும். அதுவும் சேர்த்து நெருப்புல எரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோ அந்த சைக்கோ கிட்ட இருக்கிற இன்னொரு காப்பியை வாங்க அவன் வீட்டுக்கு போனா ஹீரோக்கு அங்க ஏதோ சரியில்லாத மாதிரியே தோணுது. சரின்னு வந்த வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு அயன் பண்ற கடையில ஆர்னு எம்ப்ராய்டரி பண்ண ஒரு ஷர்ட்டை பார்த்து ஹீரோக்கு கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா ஹீரோயின் இதே மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி போட்ட ஷர்ட்டை தான் ஹீரோக்கு பிரசன்ட் பண்ணிருப்பா. அதனால ஹீரோ அந்த சைக்கோ வெளியில போன நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள போய் தேடுறான். ஆனாலும் அவனுக்கு எந்த விஷயமும் கிடைக்கல. அப்போ ஹீரோயின் ஒரு பைப் வழியா ஹெல்ப்னு எழுதி போட நல்ல வேலையா அதை ஹீரோ பாத்துடுறான். ஹீரோயின் மேலதான் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இமீடியட்டா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு வழியா ஹீரோயினை மீட்டுறான். இது எதுவுமே தெரியாத சைக்கோ வீட்டுக்கு வர வெளியில காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்க டோரை ஓபன் பண்ணா ஹீரோயின் நின்னுட்டு இருப்பா. அவ்வளவுதான், இப்ப பைத்தியக்கார மாதிரி ரோட்ல ஓடுவான். அவனை புடிச்சு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டுருவாங்க. அங்க அவன் தூக்கு போட்டு இறந்து போயிடுறான்.